டெல்லியில் இப்போ கிளைமேட் ஓகே தான். டெம்பரேச்சர் வந்து 18, 19 அந்த ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே வெயில் அடிக்கேன்ட்டு மேலே போய் பார்க்கும்போது தான் பார்த்தோம், எங்கள் டேங்க்குக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தண்ணி, டேங்க் லீக் ஆகி அவ்வளோ தண்ணி இருந்தது. சரி அதை க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணினோம். ஏன்னா பனிக்காலத்தில் மேலே வர முடியாது, அந்த தண்ணியில் நிற்க முடியாது, ரொம்ப குளிருமா. சரி இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இதுக்கு கீழே தான் நான் இருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த செவத்தில், என் குவார்ட்டர்ஸ் செவத்தில் தான் இறங்கி அந்த ரூமே கூலிங்காக இருக்கும். கொஞ்சம் அப்படியே படுக்கும்போது ரொம்ப, இதுக்கு கீழே எனக்கு பெட்ரூம் இருக்குது, அப்போ ரொம்ப கூலிங்காக இருக்குமா. சரி இப்போ வெயில் அடிக்கனால க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுன்னு இல்லை, எல்லாருமே மேக்ஸிமம் எல்லா வேலையும் சேர்ந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க, க்ளீனாக வச்சுக்கிடுவாங்க எல்லாருமே. சண்டே சாட்டர்டே சண்டே லீவ்னால் எல்லாருமே க்ளீன் பண்ணி, அதாவது சரௌண்டிங்ஸை ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு, இந்த புல் இருந்தெல்லாம் பிடுங்கி எல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. இங்கே அந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் அது இருக்காது. 2 டைம் தண்ணி வரும் பார்த்துக்கோங்க. காலையில் 5 மணிக்கு ஒரு தடவை வரும், சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு தடவை வரும். அப்போ 2 டைம் வரும்போது தண்ணி ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகுதா. சரி அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. பாய்.